வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி3 சம்மந்தமான ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ மைவி3 சம்மந்தமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் போய்கிட்டு இருக்குது, கம்பெனி ரன் ஆகுமா ஆகாதா, இந்த கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதோட ஸ்டேட்டஸ் என்னாச்சு, அதை தொடர்ந்து கம்பெனி எப்போ செயல்படும், இப்படி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கேள்விகளும் குழப்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா மைவி3 இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்குது. அதை பற்றினா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சில தகவலை இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இப்போ மைவி3 என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாட்டை தாண்டி இப்போ கேரளாலையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் இருக்கிறதுனால ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செயல்படுமா, எப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு குழப்பத்தோடயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து கேரளாவில் என்ன தான் பண்ணாங்க, கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேஸ் வந்து என்ன நிலைமையில் இருக்குது, இப்போ எம்டி எங்கே இருக்கிறாங்க, கேரளாவில் விசாரணையில் இருக்கிறாங்களா, இல்லை என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ இப்போ அதை பற்றின எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரல. ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்குது. மைவி3 கம்பெனி ரன் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெம்பர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அவங்களுடைய நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடையிறதை தாண்டி முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு காரணம் வந்து பார்க்கும்போது எம்டி சார் பேசாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது புது கம்ப்ளைண்ட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு எதிர்ப்புகளில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ கேரளாவில் வந்து பார்க்கும்போது அங்கேயும் அந்த ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அடிப்படையில் இப்போ எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த கேஸ் இப்போ முடியறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை தாண்டி இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிரபராதின்னு சொல்லலை, ஸோ குற்றவாளின்னு சொல்லலை. அதை தொடர்ந்து இப்போ கேரளாலேயும் இப்போ புதுசாக அந்த கேஸ் போட்டு இருக்கிறதுனால இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காலதாமதமாகும். இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக வந்து இதுக்கான இஓடபிள்யூ அதிகாரிகளும் நீதிமன்றமும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தணும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் செஞ்சிருந்தா குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு சொல்லணும், நிரபராதினா நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெளியில் விடணும். அப்படி இல்லைங்கிற வகையில் இப்போ பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பணத்தை போட்டு ஸோ பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், எங்களால் வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருத்தங்களை தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சேனல் கமெண்ட்டில் கூட நம்ம அதர் வீடியோ போட்டால் கூட அதில் வந்து என்ன மைவி3 ஸ்டேட்டஸ், கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க, இது என்ன நிலைமையில் இருக்குது, மைவி3 பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, ஏதாவது தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கமெண்ட்லேயே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறதுனா இதுக்கான முழுமையான ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இப்போ கேரளாலையும் இப்போ கேஸ் ரிஜிஸ்டராக இருக்கிறதுனால ஸோ இந்த கேஸ் எப்போ முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தெளிவான ஒரு இதில் சொல்ல முடியாது. இந்த வீடியோவில் நான் மறுபடியும் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லை, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்போ தான் எனக்கு என் பணம் திரும்ப வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ முடிவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஆல்ரெடி இப்போ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் வந்து ரிஜிஸ்டராக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதம் ஆகும் இந்த கேஸ் வந்து முடிக்கிறதுக்கு. ஸோ உங்களுடைய முடிவு என்னவோ நீங்கள் அதுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமாகவும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் தகவல்களையும் தெரியப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்குங்கிற பட்சத்தில் பொறுமையாக இருங்க. விருப்பம் இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கேஸ் கொடுங்க. உங்களுக்கு அவங்க என்னென்ன செய்யணும், என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத இஓடபிள்யூ அதிகாரிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மைவி3 சம்மந்தமாக வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் இருக்குது, இந்த கேஸ் இந்த வேறு புதிய கேஸ் சம்மந்தமாக எனக்கு வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் ஏதாவது தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மைவி3 எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.